புல்லஞ்சாவடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்று நட்டு போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்த ஜெயக்குமார் IPS. கடலூர் மாவட்டம் புல்லஞ்சாவடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் IPS அவர்கள் மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அரசாங்கத்தில் பணியாற்றும் 90% அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் அரசு பள்ளியிலிருந்து படித்து வந்தவர்கள்தான். அதற்கு உதாரணம், கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றும் நான் உங்களை போன்று அரசு பள்ளியில் படித்துத்தான் இப்பதவிக்கு வந்துள்ளேன். அரசு பள்ளி ஆசிரியர்கள் எல்லா விதத்திலும் தகுதியானவர்கள். எனவே அவர்களின் வழிகாட்டுதலின்படி கல்வி பயின்று ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் தாய், தந்தை மற்றும் ஆசிரியர்கள் நல்ல வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் எனவும், போதைப் பொருட்கள் பயன்பாடு முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். முன்னதாக பள்ளி வளாகத்தில் மரக்கன்று நட்டும் போதைப் பொருட்களை பயன்படுத்த மாட்டோம் என உறுதிமொழியை ஏற்றனர். இருப்பவர்கள் 90% பேர் அரசு பள்ளியிலிருந்து தான் படித்து வந்தவர்கள். அதற்கு ஒரு உதாரணம் உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். அதனால அரசு பள்ளி என்பது நம்ம ஒரு தனியார் பள்ளியில படித்தா தான் பெரிய வேலைக்கு போக முடியும்லாம் கிடையாது. இன்றைக்கு அரசு பள்ளியில பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள்லாம் தனியார் பள்ளியுடைய ஆசிரியர் வேறு படிகளில் உயர்ந்தவர்கள். எப்படின்னு சொல்றேன்னா, தனியார் பள்ளியில என்ன பண்ணுவாங்கன்னா உடனே குவாலிபிகேஷன் பார்த்து எடுத்துக்குவாங்க. ஆனா அரசு பள்ளியில் அப்படி கிடையாது. இவங்கெல்லாம் ஒரு எக்ஸாம் எழுதி உள்ள வரணும். அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. அதனால அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எல்லா விதமான தகுதியிலும் சிறந்தவர்கள். உங்களை மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளராக உருவாக்குவதில் உங்களுக்கு நிச்சயமாக பெரும்பங்கு. ஏன்